நான் விஜய் சேதுபதிக்கு ஒரு சீன் நடிக்க சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு கோவம் வருது. ஒரு 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 இடத்த வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பலார்னு ஒரு அரைஞ்சு ஒரு கோவமா ஒரு 2 வார்த்தை சொல்கிறாரு அப்படிங்கும்போது, இப்போ அவர் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். இப்போ விஜய் சேதுபதி 50 படம் நடித்த பையன். அந்த பையன் என்ன கரெக்டாக 2 டயலாக் பேசிருச்சு. அவனை அரைஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது திரும்பி வந்து நான் வந்து இல்லை சார் இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஏன்னா படம் பார்க்குறவங்களுக்கு வந்து அரைஞ்சிருச்சு. அது வரைக்கும் அவனை அறையலை. கோவமாக 2 வார்த்தை சொல்லிடுச்சு. அந்த வார்த்தையில் 2 கோவம் இருக்குது. அரைஞ்சிருச்சு. செயலும் வார்த்தையும் ரொம்ப அதிகப்படியாக சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே போயிட்டு இன்னும் எமோஷனலாக அடிங்கன்னா என்ன பண்ணுறது? புரியலப்பா, எனக்கு அதான் புரியல. எமோஷன்றது வந்து ஆடியன்ஸ் மனசில் ஏற்படுறது ஒழிய ஆக்டருக்குள்ளே நடக்கிறது விஷயம் கிடையாது. ஆக்டர் வந்து லீட் பண்ணுறாரு, அவ்வளோதான். இப்போ ஒரு பெயிண்டிங்கை பார்க்குறாரு ஒரு கேரக்டரு. என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு ஒரு ஒரு லலித் கலா அகாடமியில் ஒரு பெயிண்டிங் வச்சுருக்கு. விஜய் சேதுபதி போய் அந்த பெயிண்டிங்கை போய் பார்க்குறான். அப்படின்னு பார்த்த உடனே இப்படி ஆச்சரியப்படுறான். ஆச்சரியப்பட்டுட்டு அங்கே நான் கட் பண்ணி அந்த பெயிண்டிங் காட்டுறேன். அந்த பெயிண்டிங்கில் ஆச்சரியப்படுற மாதிரி நம்ம எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம கேட்க முடியாது. என்னப்பா விஜய் சேதுபதிக்காக ஆச்சரியப்பட்டவொடனே நம்மளும் ஆச்சரியப்பட்டுறோம்.